வாரிசு வேலை 5000 பேருக்கு வாரிசு வேலை கொடுக்கலங்க. இப்ப நம்முடைய போக்குவரத்து அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வாரிசு வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. ஒரு தகவலுக்காக சொல்றேன், வாரிசு வேலைக்கு பதிந்து வைத்த அலுவலகப்படி வேண்டும் என்று பதிந்து வைத்த ஒத்த ஆளு கூட 15 வருஷமா கொடுக்கல. மதுரையில் கொடுக்கல. கொடுக்கறது எங்க கொடுத்துருக்காங்க? டிரைவர் கண்டக்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு அம்மா குழந்தை இல்லாதவங்க, புருஷன் செத்து போறாரு, அந்த அம்மா பதிஞ்சு வைக்கிறாங்க எனக்கு வேலை கொடுக்கணும்னு. முந்தி என்ன நடந்துச்சுன்னா கேன்டீன்ல வேலை கொடுத்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஒர்க் ஷாப்ல கொஞ்சம் வேற சில வேலைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா பெண்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கல. டிரைவர் கண்டக்டர் வேலையை தவிர கிடைக்கல. மதுரை கார்பரேஷன் என்ன தெரியுங்களா, அதை விட மோசம் என்ன தெரியுங்களா, தங்கப்பாண்டின்னு ஒருத்தர் ஒரு ஸ்வீப்பர் இறந்து போனார். 2013 இறந்து போனார். அவர் பையன் டிரைவர் வேலைக்கு பதிஞ்சிருக்கான். இதுவரைக்கும் கொடுக்கல. நான் போக்குவரத்து அமைச்சரை கேட்க விரும்புறேன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? பதிந்து வைத்த அனைவருக்கும் வேலை கொடுக்கிறோம் சொல்றீங்க. இவர் கொடுக்கல. தெரியுமா உங்களுக்கு? அதாவது என்ன தெரியுங்களா, ஏன் கொடுக்கல தெரியுமா? வேகன்சி இல்லைங்கிறாங்க. டிரைவருக்கு வேகன்சி இல்ல, அதனால கொடுக்கல. ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா, வேற போக்குவரத்து கழகத்தில் இருந்து 2016 இருந்து 2020 வரைக்கும் நான் ஆர்டிஐல ஒரு விவரம் கேட்டேன். எவ்வளவு பேர் அதர் கார்பரேஷன்ல இருந்து டிரைவர் வந்திருக்காங்கன்னா 165 பேர் வந்திருக்காங்களாம். இந்த பையன் பதிஞ்சதுக்கு பின்னாடி 165 டிரைவர் வெளி கார்பரேஷன் வர்றாங்க. இவருக்கு வேலை கொடுக்கல. என்ன காரணம்? வேலை காலி இல்லையா? சரி, வேலை காலி இல்லைன்னு சொன்னா 165 பேர் இங்க எப்படி பணி நியமனம் பண்ண? சரி, எடப்பாடி தான் இந்த துரோகத்தம் பண்ணாரு. நீங்க 3 வருஷம் ஆச்சு, நீங்க வந்து என்ன வாரிசு வேலை கொடுக்க வேண்டியதானே? ஆக வாரிசு வேலையும் மறுக்கப்படுகிறது என்பதா இன்னைக்கு இருக்கிற நிலைமை.